பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். கடைசியா ஒரு ரூம்ல ஸ்பான் மிக்சிங், அதாவது விதை கலக்கி ரூமுக்குள்ள வச்சு அதை தட்டி டேம்பிங் பண்ணி ரேக்ல அடுக்கி வச்சிருந்தோம். அதில் அடுக்கி வச்சு இப்போ 10 நாள் ஆகுது. 10 நாளில் அதில் விதை நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது மைசீலியம் உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி அதை கேசிங் பண்ண போகிறோம். கேசிங்கிறது ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. கேசிங் பண்ணாத வரைக்கும் அந்த பேகுக்குள்ள மைசீலியம் தான் மல்டிபிள் ஆகிட்டே இருக்குமே ஒழிய மஷ்ரூமோட ஃப்ரூட்டிங் பாடி டெவலப் ஆகி வெளியே வராது. கேசிங் சாயல் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நாள் 12 நாள் 20 நாள் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங்க்கு வரும். அது வரைக்கும் கேசிங் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்கும் கம்போஸ்டுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த மைசீலியம் அந்த கேசிங் சாயலுக்குள்ள வளர்ந்து மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். அது சர்ஃபேஸுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து மறுபடியும் இதே டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். 25 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த பேக் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மைசீலியம் கேசிங் சாயல்லையும் பூந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அதை ஃப்ளஷிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ தான் ஃப்ளஷிங் பண்ணி அதுக்கு ஒரு 2-3 மாற்றம் ஏற்படுத்துவோம். பொதுவாக வந்து இந்த ஸ்பான் வளர்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து நிறையா இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு அளவு 10,000 ppmக்கு மேலே இருக்கணும். பொதுவாக இந்த பேக்ல இருந்தே கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிட்டே இருக்கும். அந்த வெளியேறுற கார்பன் டை ஆக்சைடு லீக் ஆகி வெளியே போகாமல் ஒரு ரூமை வந்து நல்லா சீல் பண்ணி அடைச்சி வச்சிட்டோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் போது மைசீலியத்தோட வளர்ச்சி துரிதமாக்கப்படும், வேகமாக வளரும். அதே மாதிரி கேசிங் சாயில் போட்டதுக்கு அப்புறமாவும் அந்த கேசிங் சாயிலுக்குள்ளேயும் மைசீலியம் வளர்ந்து மேல் மட்டத்துக்கு வர்ற வரைக்கும் அதே ஸ்டேஜ், அதே கார்பன் டை ஆக்சைடு அளவை மெயின்டைன் பண்ணணும், அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கேசிங் சாயிலுக்கு மேல் பரப்பில் மைசீலியம் தென்பட தொடங்கிருச்சுன்னா ஃப்ளஷிங்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா காற்றோட்டத்தை ஏற்படுத்தி ரூமுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பேக் டெம்பரேச்சரை குறைச்சி 16 டிகிரி டெம்பரேச்சருக்கு இந்த பேக் டெம்பரேச்சரை குறைச்சிட்டு டெய்லி வாட்டரிங் கொடுக்க ஆரம்பிப்போம். தண்ணீர் தெளிக்க ஆரம்பிப்போம். தண்ணீர் தெளிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 15வது நாளில் மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங்க்கு வந்துடும். அதுக்கு முக்கியமான ப்ராசஸ் அந்த கேசிங் சாயில் போடலைன்னா ஃப்ரூட்டிங் பாடி வராது. கேசிங் சாயிலோட ரோல்ங்கிறது இதில் 2 விதத்தில் அது செயல்படுது. ஒன்று வந்து மஷ்ரூமோட ஃப்ரூட்டிங் பாடி நின்று வளர்றதுக்கான ஒரு ஊடகமாக அது செயல்படும். 2வது, காளான் வந்து முழுக்க தண்ணீர் சத்து நிரம்பியது. நீங்கள் வந்து 1 கிலோ காளானை ட்ரை பண்ணிங்கன்னா 100 கிராம் காளான் தான் கிடைக்கும். மீதி 90% தண்ணியாக தான் இருக்கும். அப்போ காளான் வளர்ச்சிக்கு தண்ணீரை சப்ளை பண்ணுறது இந்த கேசிங் சாயில் தான். அதனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கூடுதலாக இருக்கிற ஒரு பொருளை தான் கேசிங் சாயலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதில் வாட்டரிங் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கூடுதலாக இருக்கிற பொருளில் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம கோகோ பீட் அப்படின்னு சொல்கிற கயர் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து அதை டென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. அந்தந்த ஏரியாவில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை யூஸ் பண்ணி அதை டென்ஸ் பண்ணி போடுவாங்க. அப்போ அந்த கேசிங் சாயில் வந்து 2 ரோலாக செயல்படும். ஒன்று, மஷ்ரூமோட ஃப்ரூட்டிங் பாடி நின்று வளர்றதுக்கும் அந்த காளானுக்கான தண்ணியை சப்ளை பண்ணுறதுக்குமான 2 வேலைகள் கேசிங் சாயிலுக்கானது. இப்போது கேசிங் சாயில் நம்ம எப்படி தயாரிக்கிறதுங்கிறத வந்து நாங்கள் பயிற்சிக்கு வரும்போது சொல்லி கொடுப்போம். இப்போ நாம் தயார் நிலையில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ரூமுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கேசிங் சாயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதை காமிப்போம். முதல்ல வந்து கேசிங் சாயிலுக்கு போடுறதுக்கு முன்னால் இந்த கட்டி வச்சிருக்கிற பேக்ல எல்லாம் கேசிங் சாயில் போடுறதுக்கு ஏதுவா அதை ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேசிங் சாயில் கொண்டு வருவோம். இப்போ ஃபோல்டிங் பண்ணி காமிக்க போகிறேன், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 10 நாளைக்கு முன்னால் வைக்கும்போது ஸ்பான் வந்து வளர்ச்சி அடையாமல் அப்போ தான் போடப்பட்டிருந்தது. இப்போ வந்து ஸ்பான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு உள்ளுக்குள்ள மைசீலியம் நல்லா வளர்ந்துருச்சு.
பக்கத்தில் வா பாருங்க. இப்போ மைசீலியம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்க. நம்ம கேசிங் சாயில் போட போகிறது இந்த கம்போஸ்ட்லேருந்து இந்த ஹைட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 இன்ச்சு அல்லது 4 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அந்த கேசிங் சாயிலை ஃபில் பண்ணுவோம். இப்போ எல்லா பேக்கையும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு கேசிங் போட ஆரம்பிப்போம். மறுபடியும் பாருங்க எப்படி ஃபோல்டிங் பண்ணுறேன்னு பாருங்க. கேசிங் சாயிலுக்கு எப்போ ஒரு மனம் இருக்கும். இந்த கேசிங் சாயிலுக்கு மேலே தான் மஷ்ரூம் வளர்ந்து வரும். அப்போ கேசிங் சாயில் போடும்போது அது மேலே வந்து நல்லா மட்டமாக இருக்கணும். இதில் வந்து புதுசாக வேலைக்கு வர்றவங்கனால இப்போ நான் உங்களுக்கு வேலை செஞ்சு காமிக்கிற அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு ஃபார்ம்லையும் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற ஃபார்ம்களில் புதுசாக ஆளுகளை செட்டப் பண்ணும்போது வேலையாளுகளோட சம்பளம் தான் பெருமளவு போயிடும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது அவங்க ஸ்லோவாக தான் வேலை செய்வாங்க. இது வந்து நல்லா பழக்கமாயிட்டா தான் ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் இந்த மாதிரி புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வட்டமெல்லாம் கரெக்டாக வராது. இதுல வந்து ஸ்பான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து வேர்வை தண்ணி வேர்த்து விட்டுரும். அந்த வேர்வை தண்ணி அப்படியே மஞ்சள் கலரா மாறி நல்லா திக் ப்ரௌன் கலரா மாறும். அது வந்துதான் நம்ம கேசிங் சாயில் போடுறதுக்கான ஒரு இண்டிகேஷனு. பாருங்க, அதுக்கு வந்து மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி லாங்குவேஜ்ல கோல்டன் டிராப்ஸ் அப்படின்னு சொல்றது அல்லது ஹனி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டிராப்ஸ் அல்லது ஹனி வாட்டர் வந்துருச்சுன்னா இந்த பேக் வந்து கேசிங் பண்றதுக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஹனி வாட்டர் பேக்ல இருக்கிறத இப்போ உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறோம் பாருங்க. ஹோல்டிங் பண்றதை காமிச்சது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய வீடியோ ஆயிரும்.
இப்போ ஃபோல்டிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக எல்லாம் ஃபோல்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். கேசிங் சாயில் போடுறதையும் காமிக்கிறோம். பாருங்க, இது எல்லாம் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதில் வந்து கேசிங் சாயில் போட வேண்டியதுதான் மிச்சம். எப்படி ஃபோல்டிங் பண்ணியிருக்குன்னு பாருங்க. எல்லாம் நீட்டாக ஒரே மாதிரி சரிசமமாக இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மா மடிச்சு வச்சிருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி இருந்தாதான் கேசிங் சாயில் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப சாயல் வந்து வெளியே ரெடியா இருக்கு. போய் எடுத்துட்டு வந்து சாயல் போட வேண்டியதுதான். பாருங்க, சாயல் தயார் நிலையில இருக்கு. இந்த சாயல் வந்து நாங்க ஏற்கனவே கலக்கி ட்ரம்ல வச்சிருக்கோம். இது நாங்க விற்பனையும் செய்யறோம். இந்த சாயல் கொண்டு போனோம்னா அப்படியே போட்டுடலாம். எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இதுல மம்முட்டி போட்டு கலக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்க, இந்த பாத்திரத்துல தான் நாங்க வந்து சாயல் அளந்து கொட்டுவோம். இந்த பாத்திரம் வந்து 2.5 லிட்டர் அளவுள்ள பாத்திரம். பொதுவாக வந்து அளவு வந்து ஒரு சிலர் கிலோ கணக்கில் சொல்லுவாங்க. கிலோ கணக்குல எல்லாம் போட்டால் அது தண்ணி எச்சா இருக்கு, தண்ணி கம்மியாக இருக்குன்னா அளவு மாறிடும். இந்த தண்ணியில் ஈரமாக இருக்கிற பொருளெல்லாம் கிலோ கணக்கில் நம்ம அளக்கிறத விட இந்த மாதிரி லிட்டர் கணக்கில் அளக்கிறது தான் கரெக்டு. இது 2.5 லிட்டர் அளவு உள்ளது பாத்திரம். பாருங்க, கேசிங் சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. தயார் நிலையில இருக்கு. இதுல வந்து எல்லாம் இனி வந்து எதுவுமே போட வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. கொண்டு போனோம்னா கொட்ட வேண்டியதா, ரெடி டு அப்ளை. பாருங்க, முதல்ல ஒரு 10 பேக்குக்கு உங்களை போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லா பேக்கு போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறோம். எப்போவுமே உள் சைடில் இருக்கிற பேக்கில் போட்டுட்டாதான் முன்னால் இருக்கிற பேக்கில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களது வந்து செவுத்து வரைக்கும் 2 பேக் தான் வச்சுருப்போம். நான் 2 பேக்கு மேலே வச்சா சுற்றி வந்து மஷ்ரூம் பிக்கிங் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி விடணுங்கிறதுனால இந்த பக்கம் 2 பேக், இந்த பக்கம் 2 பேக், அவ்வளோதான் அளவு. கேசிங் சாயில் வந்து கரெக்டான குவாலிட்டியாக இருந்தால் தான் அந்த மைசீலியம் வந்து அந்த கேசிங் சாயிலுக்குள்ளே விளையும். அதாவது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு மேலே வரைக்கும் வரும். எல்லா பொருளுமே அப்படிதான். கம்போஸ்ட் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்பானை ஏற்றுக்கும், ஸ்பான் கரெக்டாக இருந்தால் தான் கம்போஸ்ட் ஏற்றுக்கும். ஸ்பானும் கம்போஸ்ட்டும் கரெக்டாக இருந்து கேசிங் ஸ்பான் ரன் ஆனதுக்கப்புறம் கேசிங் சாயில் நல்லதாக இருந்தால் தான் கேசிங் சாயில் மேலே ஏறி வரும். சாயில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் அங்கிருந்து அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகாது. ஒவ்வொரு இடத்துல அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். இது வந்து மறுபடியும் ரிவர்ஸில் போய் வேலை செய்ய முடியாது. முதல் செய்யும் போதே எல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும், சரியான பக்குவத்தில் செஞ்சிடணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த கேசிங் சாயில் வந்து சரியான பக்குவத்தில் இருக்கு. பாருங்க, எல்லாமே 2.5 லிட்டர் அளவு. இந்த கேசிங் சாயில் ஓரளவுக்கு நம்ம கடைசியாக பிக்கிங் முடிச்சு வெளியேற்றுற வரைக்கும் இந்த பேக்குக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சிலர் முதல்ல கேசிங் சாயில் கொஞ்சம் போட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் பிரேக் முடிஞ்சுன்னா 2வது கவரிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேலை வந்து அதிகரிச்சுட்டே போகும். நம்ம செல்ஃப் எம்ப்ளாயாக 2 பேர் தான் வேலை செய்கிறோங்கிறதுனால எவ்வளோ கம்மியாக வேலை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இலகுவாக இருக்கும். பாருங்கள், இப்படி மட்டப்படுத்தி விட்டுறணும். அந்த பேக் எவ்வளோ தூரம் மடிச்சோமோ கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ண அளவுக்கு மடிச்சு விட்டாதான் காளான் முளைச்சி வரும்போது வெளியிருந்து பார்த்தா அந்த வேறு தண்டு எல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப அமுத்தி டைட்டாவெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே லேசாக பட்டும் படாமல் அதை களைச்சி விட்டு இது பண்ணணும். வீட்டுக்கெல்லாம் சாணி மொழுகிற மாதிரி ஃப்ளாட்டாக மொழுகி விட்டுறக்கூடாது. மேலே கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். மொழுகி விட்டா மைசீலியம் வந்து மேலே வந்து சமமாக பாலில் ஆடை கட்டுற மாதிரி மேலே ஆடை மாதிரி கட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் மஷ்ரூம் விளையிறதுக்கு சிரமப்படும். அதுக்கு பேர் மேட்டாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாமல் ரொம்ப பக்குவமாக கையாளணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் நுணுக்கமாக சின்ன சின்ன நுணுக்கங்களை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா தான் மஷ்ரூம் ஈல்டு நம்ம நினச்ச மாதிரி கடைசி வரைக்கும் எடுக்க முடியும்.
பாருங்க, எங்களோட ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா நாங்கள் பார்வையிட அனுமதிக்கிறோம். பார்வையிட கட்டணமாக 1000 ரூபா வசூல் பண்ணுறோம். ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் உங்களுக்கு நல்லா விவரமாக சொல்லி உங்களை ஒரு காளான் உற்பத்தியாளராக எங்களால் மாற்ற முடியும். பாருங்க, எல்லாம் கரெக்டா மட்டமா இருக்குது பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. நான் இது ஃபுல்லாக போட்டு ரூம் ஃபுல்லாக கேசிங் சாயில் போட்டு முடித்த உடனே மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க, கேசிங் போட்டு முடிச்சாச்சு. எல்லா பேக்கும் ஈவனாக கேசிங் போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இனி இந்த கேசிங் சாயலுக்குள்ளே பூந்து அந்த மைசீலியம் வளர்ந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 6-7 நாள் ஆயிரும். அது கேஸ் ரன்னிங் அப்படின்னு பேர். முதல்ல சொன்னது ஸ்பான் ரன்னிங். இனி அடுத்தது கேசிங் சாயலுக்குள்ளே மைசீலியம் வளர்ந்து வர்றதுக்கு பேர் கேஸ் ரன்னிங். கேஸ் ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளஷிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் வாட்டரிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரூட்டிங் மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் ஆரம்பிச்சிடும். இதில் கேஸ் ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராசஸ் இருக்கும் பொதுவாக. அது ரஃப்லிங் அண்ட் கவரிங்னு. அந்த 2 வேலையும் நாங்கள் செய்யறதில்ல. அது வேலை பளு காரணமாக நாங்கள் அண்டர் ஃப்ளஷிங்னு ஒன்று இருக்குது. அதாவது மைசீலியம்லாம் ரொம்ப டாப்பில் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே நாங்கள் ஃப்ளஷிங் பண்ணிடுவோம். அதனால் இந்த ரஃப்லிங் கவரிங் 2 வேலை எங்களுக்கு மிச்சமாகுது. ஆனாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈல்டு மிகச்சரியாக கிடச்சிருது. பாருங்கள், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனி அடுத்தது இதை ஃப்ளஷிங் பண்ணி மைசீலியம் மேலே ஏறி வந்தோன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம்.